ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்னைக்கு கத்திரிக்காய், சோயா பீன்ஸ், உருளைக்கிழங்குலாம் போட்டு சூப்பராக ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு நான்வெஜ் குழம்பு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா காரசாரமான குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 4 மணி நேரம் ஊற வச்ச சோயா பீன்ஸை நல்லா 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சிடலாம். சோயா பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சோயா பீன்ஸ், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பிரிஞ்சி இலை 1, பட்டை 3, சோம்பு 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்கிறேன். 15 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன். இதுமாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கறிவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு இன்ச்சு அளவு இஞ்சி எடுத்துருக்கேன். நல்லா தட்டி அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டுலாம் நல்லா தட்டி சேர்த்து வதக்கி விட்டுட்டோன்னா குழம்புல சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை நல்லா கலந்து விட்டுடலாம். குருமாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தக்காளி மேஷ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிடுறேன். கத்திரிக்காய் நீல வாக்கில் 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சோயா பீன்ஸ் நல்லா வெந்து வந்ததுனால அது நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்ப்போம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். வீட்டு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. இப்போ இதை கலந்து விட்டுடலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்குல மிளகாய் நல்லா கோட்டாகி கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். வேக வச்ச சோயா பீன்ஸை இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுறேன். லெமன் பாதி அளவு பிழிஞ்சு விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். ஆயில் சேர்த்துக்கிறேன்.
கறி குழம்பு சுவையில் சோயாபீன்ஸ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.